வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு அண்ணா நகர்ல இருக்க ரெட்ரோ மெஸ் வந்திருக்கோம். ரொம்ப நாளா இங்க சாப்பிடணும்னு லிஸ்ட்லயே வச்சிருந்தேன். ஸோ இங்க வந்திருக்கேன். என்ன சாப்பிட போறேன் அப்படின்னா இந்த மீல்ஸ் தான். 23 ஐட்டம் வந்து 180 rupeesக்கு தராங்களாம். எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்ப்போமா? வாங்க போலாம். மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பிலிருந்து ஆரம்பிப்போம் என்று இருக்கிறார்கள். எனக்கு ஆல்ரெடி த்ரோட் பெயின் நல்லா தான் இருக்கு. அதாவது சிக்கன் ரசம் மாதிரி இருக்கு, கோழி ரசம். தடபுடலா விருந்து இருக்க போது என்னன்னு பாருங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ரெட்ரோ சங்கர் மெஸ் அண்ணா நகர் வந்திருக்கோம். இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா இந்த வீடியோ பெண்டிங்ல இருக்கிறனால இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செம்மையான கறி சாப்பாடு அன்லிமிட்டடா சாப்பிடலாம் வித்தவுட் பீஸ். அதான் பீஸ் மட்டும் இருக்காது, மற்றபடி அன்லிமிட்டடா நம்ம சாப்பிட போறோம். ஓகே போலாம். வாட் இஸ் திஸ்? ஊர்கா, சின்ன வெங்காயம், சரி போதுங்க. சிக்கன் தொக்கு, காடை தொக்கு, கான் தொக்கு, இது என்னது? சிக்கனு, காடை, ப்ரான், மட்டன், மீன், நண்டு, காடை, நாட்டுக்கோழி, சாரி மட்டன், நல்லி சாப்ஸும் என்னெல்லாம் இருக்கு. அது என்னது? நாட்டுக்கோழி. அது இது பிச்சிம்பூட்ட கோழி, மட்டன் லிவர், காடை. அது என்னது? நல்லெண்ணெய் மிளகு சிக்கன். ஓகே 65. மட்டன் வருவலா அது? பிரானு, நண்டு, காடை மசாலா. காடை மசாலா, ஒரு நல்லெண்ணெய் மிளகு சிக்கன், ஒரு மட்டன் சாப்ஸ் 65. போதுங்கக்கா. நான் வேணும் வாங்கிக்கிறேங்க்கா. இந்த ரெட்ரோ மெஸ்ல வந்து ரெட்ரோ சங்கர் மெஸ்ல ஸ்பெஷலே என்னன்னா மண்பானையில தான் எல்லா கிரேவிஸும் சர்வ் பண்றாங்க. எடுத்துன்னு வந்தெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, ஆல்ரெடி கப்பில் கொடுத்துடுறாங்க. 3 தொக்கு 4 குழம்பு, எதுலேயும் பீஸ் இருக்காது. அதனால எக்ஸ்ட்ராவா 65 மட்டன் சாப்ஸ். அப்புறம் இந்த நல்லெண்ணெய் மிளகு சிக்கன் ஒன்று சொன்னாங்க, அது சொல்லியிருக்கேன். ப்ரானு இதெல்லாம் சாப்பிட்டு ஹீட் ஆகிக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி தொக்குலேயே ப்ரான் தொக்குலாம் இருக்கு. இது வந்து 3 தொக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு, காடை தொக்கு, ப்ரான் தொக்கு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, நண்டு குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. பிரியாணியும் சொல்லியிருந்தேன், சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. அதில் இதானே ஓகே. சிக்கன் தொக்கு இதுலலாம் பீஸ் இருக்காது, அதுக்கு தான் நான் இந்த மிளகு சிக்கன் சொல்றேன். வாங்கக்கா. ரைத்தாவும் தால்சா. பிரியாணிக்கு. ஓகே. மட்டன் தால்சா, தேங்க்ஸ்க்கா. கருவாடு இருந்ததுப்பா, மறந்துட்டேன். சரி ஓகே. சூப்பரா இருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சு போட்டுருவாங்க போல இருக்கு. எதுவுமே வாயில வரல. இன்னைக்கு செம்ம சாப்பாடு போல எனக்கு. சூப்பரா இருக்கு, நல்ல எண்ணெய்லாம் ஊற்றி அம்சமா இருக்கு. இது காடை. காடை வந்து கொஞ்சம் சூடு, பரவாயில்ல சாப்பிடுவோம். அது சாப்பிடும்போது இதுல கொஞ்சம் மசாலா கம்மியா தெரியுது, பட் நிறைய எண்ணெய் விட்டு சூப்பரா தாளிச்சிருக்காங்க. சின்ன வெங்காயம். அடுத்து ப்ரான் தொக்கு. இன்னும் வந்து சைட் டிஷ் வேற ஆர்டர் பண்ணிட்டேன், பிரியாணி வேற. பரவாயில்ல. ப்ரான் தொக்கு டாப்பு. எதுலையுமே நீங்க பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இது எல்லாமே கிரேவியா தான் இருக்கும். குழம்புலையுமே நீங்க பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா மீல்ஸ்ல வந்து ஒரு ஃபிஷ் வச்சிடுறாங்க, அதுவும் குழம்பு மீன். ஒரு வால், குழம்பு மீனோட ஒரு வால், அது மட்டும் வைக்கிறாங்க. சோறு கேட்போமா? கருவாடு தொக்கு, ஒரு சொரக்காய் கூட்டு, ஒரு பொரியல், சின்ன வெங்காயம், ஊறுகாய், உப்பு. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா அப்படியே எண்டில் வந்து வாழைப்பழம் பீடாவோட முடிக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் மீல்ஸ் நல்லா திருப்தியா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா இங்க வந்து சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பீஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் திருப்திகரமா சாப்பிட முடியும். சோறு கேட்குறேன். போதும் தேங்க்யூ. வடிச்ச சாப்பாடு அப்படியே போட்டோன்னே மனம் வருது. சோறை இலையில போட்டோன்னே. கருவாடு தொக்கோடு சாப்பிட்றேன். பாருங்க, நெத்திலி கருவாடு. அதாவது கருவாடே இல்லாம தொக்கு வைப்பாங்க மோஸ்ட்லி. அந்த கருவாடையும் போட்டு அரைச்சு ஒரு மாதிரி தொக்கு வைப்பாங்க. இங்க கருவாடு நல்லா பீஸாவே வருது. இன்னும் கொஞ்சம் சால்ட் இருந்துருக்கலாம், அங்க உப்பு வச்சிடறாங்க, வேணா நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுப்போம். கருவாடு தொக்குன்னா உப்பு இருக்கணும்ல, அப்போதான் எனக்கு அது கருவாடு தொக்கு வந்துடுச்சு. ஓகே. 65 காணமேன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன், ஏன்னா குழம்புக்கு போகிறோமே. வேண்டாம் 65 மட்டன் நல்லி. ஓ நல்லியா?
ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி குழம்புலேருந்து. நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் வெள்ளையா தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க நினைக்கிறேன், பார்க்க அப்படிதான் இருக்கு. ஆமா, தேங்காய் போட்ட குழம்பு. கொஞ்சம் காரமா எதிர்பார்த்தேன், பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மிளகு நல்லெண்ணெய் சிக்கனை தொட்டு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கா. நல்லெண்ணெய் மிளகு சிக்கன் நல்லா நல்லெண்ணெய் மணமோட கொஞ்சம் மிளகு காரமோட செம்மையா இருக்கு. சைட் டிஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிங்க. ஏன்னா இந்த நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சைட்ஸ் இல்லாம பிரியாணி இல்லாம 180 rupees தான். இங்க சாப்பிட்டீங்கன்னா டேக்க வேணா அதுக்கு எக்ஸ்ட்ராவா பார்சல் சார்ஜஸ் இருக்கும். நண்டு குழம்பு மாசு அப்பளத்தோட சாப்பிடலாம். இந்த மீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தொக்கு 4 குழம்பு மீன் பொரியல் கூட்டு அப்புறம் எறா தொக்கு அன்லிமிட்டெட் சோறு இதெல்லாம் சேர்த்து 180 rupees தான். டேக்க வேணா 200+ நினைக்கிறேன். பட் நீங்க இங்க உட்காந்து சுட சுட சாப்பிட்டு இந்த மாதிரி மண்பானையில சாப்பிட்றது தான் அருமையா இருக்கும். பக்கா இதுல வந்து ரசம் மோர் இதெல்லாம் வேற வரும். நம்ம வந்து சைட்ல வச்சிருக்கிறது வந்து மெயின் ஐட்டம்ஸை மட்டும் இங்க வச்சிருக்கேன். ரசம் மோர்லாம் நீங்க அப்புறமா தனியா வாங்கி என்ஜாய் பண்ணலாம். அடுத்து மீன் குழம்பு. இந்த ஒரு கரண்டி நான் சாப்பிட்டனாலே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். சூப்பர். குழம்பு மீன் வைக்கிறாங்க தொட்டுக்க. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா மட்டும்தான் அது பிரச்சனை. நம்ம எல்லாருக்குமே வந்து குழம்பு மீன் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸோட வரும்போது மட்டும் நம்ம சைடுக்கு எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணிக்கிறது தப்பில்லை. 2 ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். நல்ல டைனிங் ஸ்பேஸ், நிறைய பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஆக்சுவலாக குரூப் லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 200 ரூபாயில நீங்க முடிச்சிடலாம். 5 பேர் வரீங்க அப்படின்னா 1000 ரூபாயில சாப்பிட்டு போயிடலாம். திவ்யமா சாப்பிடலாம். சைட்ஸ் அது இதுன்னு இன்னொரு 500 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ட்ரீட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐட்டம் போடுவோம். மட்டன் குழம்பு. இதுவும் தேங்காய் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நல்லியோட சாப்பிடலாம். எனக்கு நல்லியை உறிஞ்சி சாப்பிடணும். எல்லாரும் என்னைய பாக்குற மாதிரி இருக்கு. அதனால நம்ம வந்து உறிஞ்சிலாம் சாப்பிட வேண்டாம். உறிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். எங்க பெரிய க்ரௌட் இருக்காங்க, அதனால நம்மளால உறிஞ்சிலாம் சாப்பிட முடியாது. அவங்க சாப்பிட்டா அது ஆட தெரியாது, நம்ம சாப்பிடும் போது தான் அது ஒரு மாதிரி தெரியும். இதே நான் ஷூட்டுக்கு மட்டும் வரலன்னா இன்னைக்கு வேற மாதிரி சாப்பிட்ருப்பேன். நம்ம ஷூட் பண்றோம்னும் போது எல்லாரும் நம்மளை பாக்குறாங்கல்ல, அப்ப கொஞ்சம் அடை கொடுக்கும்போது சாப்பிட வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான். மட்டன் குழம்பு அருமைங்க, செம்மையா இருந்துச்சு. சாப்பிட்டேன். இந்த கிரேவிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரான் சிக்கன். காடை கொஞ்சம் கம்மி, குழம்புல எல்லாமே டாப்பிட்டா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. 3-4 குழம்புமே அருமையா இருந்தது. காடையில மட்டும் கொஞ்சம் காரம் கம்மி, அதனால எனக்கு பிடிக்கல. 65 சாஃப்டா போட்டிருக்காங்க, போன்லெஸ். ரசமும் மோரும் இருக்காக்கா. இந்த நல்லெண்ணெய் தூக்குல சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரசம் மோர் தயிர் இருக்குன்னு இருக்காங்க. ரசம் குடிக்க கொடுங்கக்கான்னு இருக்கேன், எடுத்துட்டு வர போயிருக்காங்க. 2மே சீரக சம்பா தான், மட்டனும் சிக்கனும். அதனாலதான் நான் சிக்கன் ஆர்டர் பண்றேன். ஆக்சுவலா மட்டன் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. நீ சாப்பிட்டுக்கிறியா? பிரேம் கோடு ஓகே வந்துட்டான். லெக் பீஸ் உள்ள இருக்கு. அழுங்காம குழுங்காம எடுத்தனா நல்லா இருக்கும். பிரியாணிக்கு மட்டன் தால்ச்சா. இருங்க வரேன். பிரேம் கரும்பு சோறு தான் பிடிக்கும், பட் பிரியாணி டாப்பர் எக்ஸலன்ட். ஒரு ஊர்ல போய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. வாவ். மட்டன் தால்ச்சா. மட்டன் தால்ச்சாவும் சூப்பரா இருக்கு. பிரியாணி ஒர்த் ட்ரை. பிரியாணி வந்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா இப்போ வந்து ஒரு கேங்ல சோறு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி. நான் வந்து 2ம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கேங்ல வந்து இந்த பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு வரவங்களும் இருப்பாங்க, சோறு தான் சாப்பிடணும்னு வரவங்களும் இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி ஒரு அம்சமான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிரியாணி. சூப்பரா இருக்கு. எண்டு பார்த்தீங்களா? எண்டு வந்து வாழைப்பழம் வெத்தலை பார்க்கோட முடியுது. சூப்பருங்க. மீல்ஸும் ஒர்த்து, பிரியாணியும் ஒர்த்து. பிரியாணி டாப் மோஸ்ட் ஒர்த்து. ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வரீங்க அப்படின்னா இது சாப்பிட்டுட்டு போய் தூங்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் அப்போ நீங்கள் பிரியாணியும் சாப்பிடலாம். ஆனால் பிரியாணி சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கம் வரும். ஏன்னா நம்ம அப்படி பிரியாணி சாப்பிடுவோம்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. 180 rupeesக்கு இவ்வளோ வகை வைக்கிறது. அதே மாதிரி பிரியாணி டாப் டக்கர் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்ணது சிக்கனு சூப்பர். பருப்பு தக்காளி ரசம், ஆனால் மோர் தயிர் நம்ம கேட்டகரியில் அது அருண் சாப்பிட்டோம். ஸோ இப்போ ஷூட் முடிஞ்சிச்சு, அதனால நாங்கள் கட் பண்ணிட்டு உட்காந்து நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்டுக்கு பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. எண்டு பார்ட் வந்து ஸ்வீட்டோட முடிக்கணும். டிசர்ட்ல தேன் மிட்டாய் தான் இருக்கு. தேன் மிட்டாய் வெத்தலை பார்க்க பழம் தான் அந்த மீல்ஸுக்கு க்ளோசிங் எண்டிங் போர்ஷனாக தரது. இந்த ரசம் தயிர் மோரை சாப்பிட்டுட்டு இதை தான் நீங்கள் சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் இல்லை தேன் மிட்டாய்? ஐநோ டேபிளே 4 பேருக்கு எங்கேயுமே போடல, எல்லாத்துலேயும் 6 பேருக்கு அப்படிதான் டேபிள் போட்டிருக்காங்க. இந்த கூட்டமாக வந்து சாப்பிட்றாங்க. இப்போ அண்ணா நகர் ரெட்ரோ மெஸ்ஸோட டீடைல்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படின்ற டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ணா நகர்ல தான் இருக்காங்க, பட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிங்க் பண்றேன். மறக்காம வந்து லஞ்ச் சாப்பிடுங்க. டின்னருமே தடபுடலா இருக்கும் போல இருக்கு. நூல் பரோட்டா இருக்கான், பன் பரோட்டா இருக்கான், அப்புறம் லாபா இருக்கான், நிறைய ஐட்டம்ஸ் சொன்னாங்க. இன்னொரு நாள் நம்ம டின்னருக்கு வருவோம். என்ன சொல்றீங்க? இந்த வீடியோ செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா சூப்பர் டூப்பரான ஒரு விருந்து சாப்பிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கதிகாவை லைக் கமெண்ட் ஷேர் கூட செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரல, வீடியோ போடுறீங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை போய் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன ஆயிடும், அன்நோட்டிஃபைட் ஆயிடும். திரும்பி கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பி நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆயிடும். ஸோ அப்புறமா நோட்டிஃபை வர ஆரம்பிச்சிடும். அதை பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.